ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 7. நம்ம இந்த வீடியோவில் சுசுகி அசஸ் 125 275 வேர்ஷனோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன், பில்ட் குவாலிட்டி என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபினிஷில் கொடுத்தாங்க, ஹெல்மெட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளோ விலை குறைச்சி பேசி வாங்கினேன், இந்த ஸ்டோரேஜ் எப்படி இருக்குது, எல்லாமே உண்மையாக நான் பார்ப்போம் இந்த வீடியோவில். இது பார்த்திங்கன்னா வந்து ரைடு கனெக்ட் வெர்ஷன், ஸோ ப்ளூடூத்தோடு வருது. டிவி டிஸ்பிளே கிடையாது, எல்சிடி டிஸ்பிளே. நம்ம ஃபஸ்ட்டு டிசைனை பார்த்துருவோம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இனிமேல் கார் மாதிரி ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷம் மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் மக்கால் மட்டும் ஸ்டீல், மற்றபடி ஃபுல்லி பிளாஸ்டிக் தான். இந்த டிஆரில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சுசுகி லோகோ கீழே. அடுத்து இதோட ஹெட்லைட், எல்இடி ஹெட்லைட்டை வந்து கொஞ்சம் சுருக்கிட்டாங்க, குரம் கொடுத்து இந்த ஹேண்ட் பாரே சுருக்கியிருக்காங்க மொத்த பார்ட்ஸையுமே வந்து. அது பார்த்தீங்கன்னா வந்து 2 எல்இடியுமே வந்து இண்டிகேட்டருமே வந்து இதுதான் ஹேலஜன் தான், எல்இடி கிடையாது. அது பேக் சைடு பார்த்தீங்கன்னா டிசைன் கொஞ்சம் ஸ்லிம் ஆக்கிட்டாங்க. அது 125 எடுத்துட்டாங்க, இங்கே தேவையில்லைன்னு சொல்லி. இந்த ஒரே ஒரு மலை தான் இருக்குது. ஸோ அந்த பேக் சைடு வந்து ஒரு கார் மாதிரி சொல்லிட்டு பேக் சைடும் எல்இடி தான், ஆனால் இது ஹேலஜன் தான். இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே ஐ கிளஸ்டரோடு வருது, லேட்டராக பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலர் நான் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து எல்லாமே இதில் வந்து ஹேண்ட் பிரேக் மோட் எல்லாமே இதில் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. டிவி டிஸ்பிளேஸோட மற்ற எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சீட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே கொடுத்துறாங்க, டார்க் ப்ரௌன் கலர் அவங்களே சீட் போட்டு கவர் போட்டு கொடுத்துறாங்க. இந்த கலர் வரும். இந்த வெஹிக்கிளோட ஒயிட் கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌன் கலர் சீட் கொடுத்துட்றாங்க. ரொம்ப லென்த்தான சீட் இது. ப்ளூடூத்துக்கான கனெக்ஷன் இங்கே இருக்குது. கீழே வந்து க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ஷன் க்ளோ பாக்ஸ் இல்லை, ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு. இந்த 2 வாட்டி 2 கொடுத்துருக்காங்க. அந்த ஹூக் ஒன்றும் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கீ பேமோட கீ தான், பட் ஆனால் இங்கே வந்து சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஆஃபில் வச்சு லெஃப்ட்டை டர்ன் பண்ணால் போதும். ப்ரெஸ் பண்ண வழியில் ஸ்டாண்ட் பண்ணால் போதும், சீட் ஓப்பன் ஆயிரும். அது பார்த்தீங்கன்னா லீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அமுக்கி ஐட்டில் டர்ன் பண்ணணும். இங்கே அமுக்கி பண்ணணும், அவங்க ஆஃபில் வச்சு தான் பண்ணணும். இது 2 கொடுத்துருக்காங்க. சாவி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியாக பெட்ரோல் போடுறது இல்லை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பற்றி லிட் பேண்ட் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். பட் டிசைனும் இந்த எல்இடி இந்த பேக் லிட்டை கொடுத்தது வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் நான் பார்க்குறேன். அந்த பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்விட்ச் இது. சைட்ஸில் போட்டு ஸ்டார்ட் ஆல்ரெடி ஆஃப் ஆகிடும். சைட்ஸில் எடுத்தால் தான் ஒர்க் ஆகும். அது ஸ்டார்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு. மொபைல் சூட்டும் கிடையாது, இதுவும் கிடையாது. கரெக்டாக இதில் இருந்து குரோம் மிரர் கொடுத்துருக்காங்க இங்கே. இது ஒன்று தான் எனக்கு ரவுண்ட் மிரர் பிடிக்கல, பட் ஓகே. அந்த இந்த கிளஸ்டர் பற்றி லேட்டாக பார்ப்போம். செலக்ட் பட்டன், மோட் பட்டன் 2 இருக்குது. அதை லேட்டாக பார்ப்போம் நம்ம. அதே பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீம் கொடுத்து பாஸ் ஸ்விட்ச் அண்ட் இது வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. சவுண்டு வரது இண்டிகேட்டரில். ஹார்ன் ஸ்விட்ச். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்க்கிங் இண்டிகேட்டரும், இது ஒரு லைட் ஆஃப் பண்ண முடியாது, மெயின் லைட் ஆஃப் பண்ண முடியாது, கவர்மெண்ட் ரூல் இது. இங்கே கீழே ஒன்றும் ஒரு ஹூக் கொடுத்துட்டாங்க. ஸ்டோரேஜ் பற்றி பிரச்சனையே கிடையாது, நல்ல ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இங்கே. அது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒயிட் கலர் வெர்ஷன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ பிரேக் பற்றி பார்ப்போம். பிரேக் பார்த்தீங்கன்னா வந்து காம்பி பிரேக்ஸ் தான். ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சாலே போதுமான தான். பேக்கில் ட்ரம்மும் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் அவ்வளோ பிடிக்க அவசியம் கிடையாது, ரொம்ப க்ளோஸாக போனால் தான். பேக் பிரேக்கே நல்லா ஒர்க் ஆகிடுது கம்பி பிரேக்னால. ஃப்ரண்ட்டில் 12 இன்ச்சும் பேக்கில் 10 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த டிசைன் ரொம்ப நீட்டாக இருந்தது, இந்த லேடிஸ் ஃபுட்ரெஸ்ஸோடது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் 12 இன்ச் வீல். இந்த சவுண்ட் எப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய சைலண்ட் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை பார்த்துக்குவோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட பம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இங்கே முன்னாடி ஸ்டீல்னால இங்கே மாதிரி வந்துடுது. பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க சைடில், 2 பக்கமும் வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் நல்லா கனமாக இருந்தது. எல்லாமே சேர்த்து தான் பேஸ்க்குள்ளே வருது, தனி எக்ஸ்ட்ரா பீஸ் கிடையாது. எல்லாம் சேர்த்து தான் அவங்களே தர, இல்லை அவங்க தான் வாங்கி ஆகணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா லேடிஸோட ஃபுட்ரெஸ் இருக்குது. டிசைன் நீட்டாக இருந்தது. மெயின் ஸ்டாண்டு, சைட் ஸ்டாண்ட் கொடுத்து வந்துடுது இங்கே. அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி உள்ள பம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த லேடிஸோட ஹேண்டில் பாரும் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சீட்டில் உட்காந்து பின்னாடி உட்காந்து பிடிச்சிக்கிறேன், நல்லா இதுவும் நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சைடு ரிஃப்ளெக்டர் வந்து இந்த பக்கம் வந்துடுது. இவங்க தான் அந்த கொடுத்தவங்க. ஸோ இது பற்றி பிரச்சனையே கிடையாது. அலாய் வீல் தான், அலாய் வீல் வந்துடுது இங்கே வந்து. பம்பர் குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த ஹெல்மெட் அவங்களே கொடுத்தாங்க, ஃப்ரீ ஹெல்மெட் தான், இதுவும் சேர்த்து வருது. பெரிய எக்ஸசைஸ் தான், நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. எல்லாரும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய ஹெல்மெட், நான் வச்சு சின்ன ஹெல்மெட் வச்சு கொஞ்சம் பெருசு, அது குவாலிட்டியாக இருக்குது. ஈஸியாக லேடிஸ் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி இஷ்யூ இங்கே கிடையாது. இது பிளாக் கலர் கொடுக்குறாங்க. இது மாதிரி வச்சுக்க மாதிரி தான் இருக்குது. ஓரளவு ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. இந்த ஹெல்மெட் மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் இங்கே உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வச்சது போக நிறைய ஸ்பேஸ் இருக்குது இங்கே. இந்த சின்ன ஹெல்மெட் வச்சதை படி காட்டுறேன் நான், படி இந்த வீடியோவில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸாம் ஸ்பேஸ் இருக்க தான் செய்யுது. இங்கே எந்த குறையும் கிடையாது. ஸ்டோரேஜ் 24 லிட்டரு எக்ஸலண்ட் தான். ஃப்ரண்ட் பவுச் எல்லாமே ஓகே தான். இங்கே கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. கரெக்ட் மோடுன்னு வந்துடும், பேரிங் மோடுன்னு வந்துடும். நிறைய பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் பண்ண உடனே என்னோட பேர் மனோஜ்குமார் கனெக்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களே உங்களுக்கு வாங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபோனோட பேட்டரி சிக்னல் எல்லாமே இதில் காமிச்சிடும் உங்களுக்கு. இந்த பட்டன்ஸ், மோட் பட்டன் செலக்ட் பண்ண சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து இது மிஸ்டு கால் எல்லாமே காட்டிடும் உங்களுக்கு. கால் வந்து இந்த இடத்துல ஏரியா காமிச்சிடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கும், பேட்டரியோட இது பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது எல்லாமே காமிக்க ஆரம்பிச்சிடும். பேரிங் மட்டும் மாதிரி இந்த மாதிரி இருக்கும்.
நீங்கள் மோட் செலக்ட் பண்ணி பேர் பண்ண பிறகு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இங்கே எல்லாமே வந்துடும். எப்படின்னா ஆவரேஜ் எவ்வளோ ஓட்டியிருக்கோம், ஃபஸ்ட் ட்ரிப், செகண்ட் ட்ரிப்பு, பேட்டரியோட இது எவ்வளோ இருக்குது, எல்லாமே இந்த செலக்ட் பண்ண காமிச்சிடும். அதை பார்த்தீங்கன்னா இது டெம்பரேச்சர், இன்ஜினோட டெம்பரேச்சர், இது வந்து இன்ஜின் டெம்பரேச்சர். இது வந்து பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிடும். அது இண்டிகேட் பண்ணிடும். 1.4 லிட்டர்ஸ் கீழே போனால் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனில் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எந்த குறையும் இல்லை. ட்ரெடிஷ்னல் டிசைன் ஒரு 35 to 32, 65 நான் சொல்லுவேன். யங்ஸ்டர் சரி வராது. டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஓகே. பிரேக் எக்ஸலண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஃப்ரண்ட் மட்டும் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க, மக்காடு மட்டும். பார்த்தா ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். இந்த ஹெட்லைட் ரொம்ப நல்லாயிருக்கு. போனது சிம்மாக்கி டிஆர்எல் மாற்றி பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, பில்ட் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் மட்டும் தான் ஸ்டீலு, துருப்பிடிக்கான்னு செஞ்சு நினைக்கிறேன். அது கொஞ்சம் செக்யூரிட்டி வண்டி தான், வேறு வழி இல்லை. பஸ் தாங்க மோடி இடிச்சு தாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சீட் பார்த்தீங்கன்னா சீட்டோட கலரும் பாடி கலரும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சீட் குவாலிட்டி கிரிப் நல்லா இருந்துச்சு. ரெண்டு சீட் பாடி மேட்சாக தான் கொடுக்குறாங்க. வேறு சீட் கலர் தர மாட்டாங்க. இதே கலர் இது வரது அப்படியே வரப்போனே இது தான் வரும். எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்தது. சோனி பற்றி நான் என்னோட சின்ன ஹெல்மெட் வச்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா மேனுவல் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கிட்டோட வந்தது. ஸ்டோரேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து தெரியும். நீங்கள் ஹெல்மெட் வைக்கிறது பொறுத்தா இருக்குது. சின்ன ஹெல்மெட் பெருசாக பொறுத்தா இருக்குது. ஃபுல் பேஸ்க்கு முடியாது, ஹாஃப் பேஸ் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது உங்களுக்கு தெரியும். அவங்க செக் பண்ணுறதுக்கு டேப் யூஸ் பண்ணி செக் பண்ணிடுவாங்க உள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல. அது உங்களுக்கு இண்டிகேட் கொடுத்துருக்காங்க. சாம்பினா போதும். இப்போ டெயில் லைட் தான் எக்ஸலண்ட்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க. கார் மாதிரி இருக்குது. இந்த லிட்டும் கொடுத்தது சூப்பராக சொல்லணும். இதான் இந்த கேப்லும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இதில் எந்த பிரச்சனை கிடையாது. கேப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் 12 இன்ச்சும் பேக்கில் 10 இன்ச் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 12 இன்ச் கொடுத்துருக்கலாம், கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்மூத்னஸ், ரைட் ஸ்மூத்னஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எனக்கு ஃப்ரண்ட் டயர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. அளவு வந்து ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பாச்சு எனக்கு. சொல்கிறேன் போது இந்த ரைடை பாருங்கள். ஏன் சின்ன ரைடு தான் இது, பாக்கெட்டில் போட்டு தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்பீட் பிரேக்கர் வரும், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஷாக் அப்சர்வர் எவ்வளோ யூஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கே தெரியும். இது ஸ்மூத்தாக தான், ரைடு ஸ்மூத்தாக தான் இருந்தது. முன்னாடி தான் கொஞ்சம் ரொம்ப தூக்கி போகிற மாதிரி இருந்தது. இதை ஓகே தான். இப்போ இங்கே ஒரு பெரிய பள்ளம் வருங்களே, ஒரு ஒரிஜினல் பள்ளத்தில் போகிறேன் எப்படின்னு பாருங்கள். இப்படி குறைக்காமல் போயிட்டேன், ரொம்ப தூக்கி போட்டுச்சது. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி தெரியும் எனக்கு பார்க்குறது. பேக் ஷாக் அப்சர்வர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. இன்னொரு ஸ்பீட் வருது, இதையும் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பார்க்க போதில் வந்து இன்னொரு இடத்துல காட்டுறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோட்டில் வந்து ஹெல்லில் வந்து பைப் தொண்டிருப்பாங்க, தொண்டி பயங்கர பள்ளமாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக ஜெர்க்கு தெரியல. அந்த எமகா இசட்டில் போயிருக்கேன், ரொம்ப டெம்பராக அடிக்கும். ஆனால் இங்கே இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே சூப்பராக இருந்துச்சு. சின்ன சின்ன பழத்தை நல்லா ஹேண்டில் பண்ணுது. ஒரு பெரிய பழமாக இருந்தால் நம்ம சோப் பண்ணி போகிறது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, அதான் நல்லது. ரொம்ப அம்புனாலும் பாடியில் வந்து தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது சாக்ஸர் ஒருத்தரையும் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது. அப்போ பைப் தொண்டிருக்காங்க, ப்ளூ கலர் பைப் லைன் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் டப்பு டம்னு அடிக்கும். சிமெண்ட் ரோடு இது வந்து காங்கிரீட் ரோடு, அதான் அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியல. சூப்பர்னஸாக இருந்துச்சு. இங்கே தான் அப்சர்வரோட இது நல்லா அப்சர்வ் பண்ணிருந்துச்சு. இந்த மெயின் ரோடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. டைப் தான் போனேன் நான். ஸ்மூத்தாக பிரேக்கிங் நல்லா இருந்தது. டிரைவிங் சூப்பராக இருக்குது. வண்டி ஸ்மூத்னஸ் இந்த இது சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இன்ஜினோட சவுண்டை பார்ப்போம். இன்ஜின் சவுண்டு வந்து நிறைய கம்மியாக சொல்லியிருந்தாங்க, எனக்கு பார்க்க அப்படி தெரியல. இந்த சவுண்டு எனக்கு பார்க்கும்போது வந்து நார்மலாக தெரிஞ்சு. போன வருஷனோட இந்த வருஷம் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம் சவுண்டு வந்து. இன்ஜினோட சவுண்டு அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த இது முடிஞ்ச பிறகு பாருங்கள் இப்படி இன்ஜினோட சவுண்டு இருக்குன்னு பாருங்கள். அதோட பில்ட் குவாலிட்டி, அதோட டிசைன் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக போட்டிருக்காங்க. ஒரு 30 above யூஸ் பண்ணலாம். பிக்கப் வந்து எனக்கு கம்மியாக தான் இருக்குது. பிக்கப் வந்து இந்த எம்ஐ மக அளவுக்கு இல்லை. பட் ஆனால் ஸ்மூத்னஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து உங்கள் பிக்கப்பு 20, 30 காலேஜ் போய்னா இந்த பைக் வந்து செட் ஆகாது, செட் ஆகாது. நீங்கள் வந்து கொஞ்சம் பிக்கப் வண்டியை வாங்கிக்கலாம். இது வந்து நார்மல் 30 to 60 ஏஜ் உள்ளவங்களுக்கு தான். இங்கே டயர் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்க மாதிரி தெரியுது. ஜல்லிக்கல்லில் ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லிப்பாச்சு, லைட்டாக உருட்டி விட்ட மாதிரி இருந்தது எனக்கு. அது நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். ஃப்ரண்ட் வீல் தான் கொஞ்சம் ஸ்லிப்பான மாதிரி இருந்துச்சு டயர் வந்து. இப்போ புதுசாக அப்படி இருக்கான்னு தெரியல. பட் பிரேக்கிங்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. பிரேக்கிங் எந்த கூட சொல்ல முடியாது. பேக் பிரேக்கே போதும் காம்பி பிரேக்கினால. ஃப்ரண்ட் பிரேக் வந்து அது பிடிக்கும் அவசியம் இல்லை, ரொம்ப க்ளோஸாக போனால் தான் தேவைப்படுது. இங்கே இன்ஜின் சவுண்டு கேட்டு பார்த்து நினைக்கிறேன். சவுண்ட் அதிகமாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப கம்மியான சவுண்டு, சைலண்ட்லாம் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. ஷாக் அப்சர்வர் நல்லா உட்காது. குறைய பெரிய சவுண்ட் இருக்காங்க. என்னோட எமகா இசட்டை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருக்குது. நல்லா ஃபுல்லாக விட்டுருக்காங்க, நல்லா உட்காது. இப்போ ஸ்டிஃபாக இருக்குது. இது மதிப்பாக முக்கியம் தான். நீங்கள் வந்து சிட்டி ரைடுக்கு அவுட் ரைடு போகிறதுக்கும் நல்ல எக்ஸலண்ட்டான வெஹிக்கிள் தான். என்னோட ஒரிங்கன்னா இங்கே தான். இந்த புறம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, லாக் மார்க் கொடுத்துருக்கு. இசையில் 10 வருஷம் முன்னாடியே எப்படியும் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி கீழே தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் தான் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். எப்படி தெரியல, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் தெரியல. ப்ரெஸ் பண்ணால் இது காட்டிடலாம், எல்லாத்தையும் தனியாக காட்டிடலாம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பிரச்சனை கிடையாது. எல்இடி லைட்ஸ் எல்லாமே, குரோம் எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. பில்ட் குவாலிட்டியில் பிரச்சனையே கிடையாது. டிசைன் ஓகே தான். டிசைன் நல்ல டிசைன் தான். நல்ல பிளக் ஸ்பேஸு, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கீங்க. ஐ கிளஸ்டர் நல்லா ஒர்க் ஆகுது. ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. நல்லா ஸ்டோரேஜ் சொல்ல வேணாம்,
சீட்டோட லென்த்தாக சீட்டு 3 இருக்குது, அழகாக உட்காந்து போகலாம். கிரிப்பு சூப்பராக, சீட்டு கிரிப்பு சூப்பராக இருக்குது. இங்கே சக்கப்ஸாக நல்லா ஒர்க் ஆகுது. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்காது, தேவை கண்டிப்பாக அது முக்கியம் தான். ரெண்டு மாதிரி ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இதில் வெயிட் 105 வந்துடுது, இதிலே 105 வந்துடுது. லேடிஸ் எல்லாம் உட்காந்து ஓட்டுற மாதிரி வண்டி தான். 5.2 மேலே உள்ளவங்க ரெடி பண்ணுங்கள். 5.2 கீழே இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டம் தான் ஓட்டுறது. இது எந்த இதுவும் கிடையாது. டிசைன், பல்ப் குவாலிட்டி, இந்த எல்இடி ஹெட் லேம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டரி எல்லாமே இன்னொரு சரி பண்ணியிருக்காங்க. பர்சனில் பேட்டரி இஷ்யூ வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி சைடில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஸ் பார்த்து நான் சொல்கிறேன். நான் அது எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் நல்லா இருக்குது. இன்ஜினோட சவுண்ட் எல்லாம் ஓகே தான். இல்லை ஓகே, நார்மலாக இருக்குது எல்லாமே. ஸ்டாண்டின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு பேக் சைடு டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட்டை விட எக்ஸலண்ட்டாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் டிசைன். ஒரு 30-65 உள்ளவங்க ஓட்டலாம். ஏன்னா வந்து உங்களால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ரொம்ப பிக்கப் கிடையாது, பயணம் வெரைட்டிலாம் வர பிக்கப் கிடையாது. ஸ்லோவாக ஸ்டடியாக ஸ்மூத்தாக ஏறுது இதோட ஸ்பீடு வந்து. ஸோ இது வந்து என்னோட வயசானவங்களுக்கும் லேடிஸ்க்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். வெயிட் 105 ஹேண்டில் பண்ண முடியுது, டேனியை ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக வாங்க, நல்ல வெஹிக்கிள். இத்தனை எந்த மாதிரி வாங்கினீங்கன்னா 125 சொன்னாங்க, எல்லாமே சேர்த்து 122 வாங்கினேன். 3000 குறைச்சி வாங்கினேன். சேல்ஸில் ஒரு வெஹிக்கிள் வந்து கொடுத்துட்டு வாங்கினேன், அதை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்க. நீங்கள் மாதிரி கேட்டு பாருங்கள், எக்ஸ்சேஞ்சில் பண்ணி கூட வாங்குங்க. 120-123 வரையும் வாங்கலாம் அந்த வெஹிக்கிள். டியூட்டினா இன்னும் கொஞ்சம் கூட வரும். தேங்க்யூ. இது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.